சி. ஜோசப் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களினுடைய பிறந்தநாள் விழாவை மாரத்தான் ஓட்டப்பந்தயமாக இன்று கொண்டாடி இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிற வாழ்த்து செய்தி, இன்னும் கால் நூற்றாண்டுக்கு மேல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள்தான் ஆட்சி செய்வார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அடுத்த கால் நூற்றாண்டுகளுக்கு இளைஞர்களினுடைய நம்பிக்கை பெற்றிருப்பதால் இனி தமிழக வெற்றிக் கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் மற்றும் கூட்டணி கட்சிகளும் இணைந்துதான் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு மேலாக வலுவான தமிழகத்துக்கு மக்களுக்கு சிறந்த ஆட்சியை தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். மேகதாது அணை பிரச்சனை சட்டமன்ற கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கவன ஈர்ப்பு தனி தீர்மானமாக கொண்டுவரப்பட்டது. அந்த தீர்மானத்தில் தமிழக வெற்றிக் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், விடுதலை சிறுத்தை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் எதிர்க்கட்சிகளும் இதிலே கலந்து கொண்டு ஆரோக்கியமான விவாதத்தை தந்திருக்கிறார்கள். அந்த விவாதத்தின் அடிப்படையில் ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. கர்நாடக அரசு, கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அவர்கள் மேகதாது அணையை கட்டுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், கடுமையாக எதிர்க்கிறோம். உச்சநீதிமன்ற வழக்கும் தமிழக மக்களுக்கு சாதகமாக இருக்கிறது. காவிரி ஒழுங்காற்று ஆணையமும் அந்த தீர்ப்பில் தமிழக மக்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, குறைந்தது ஆந்திர பிரதேசம், கர்நாடக மாநிலமாக 5 மாநிலங்களோடு கலந்து பேசித்தான் எந்த முடிவும் எடுக்க வேண்டுமே தவிர கர்நாடக முதலமைச்சர் தன்னிச்சையாக எடுக்கிற முடிவை ஏற்க முடியாது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, மக்களினுடைய தீர்ப்பு. தமிழக காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அவர்கள் எடுக்கிற அந்த மேகதாது அணை கட்டப்படும் என்கிற திட்டத்திற்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு செங்கல்லை கூட கர்நாடக முதலமைச்சர் எடுத்து வைத்து அதன் பணியை துவங்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேகதாது என்பது காவிரியினுடைய நீர் வழிந்தோடு வருகிற கடைமடை பகுதியாக சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை ஆகிய மாவட்டங்கள் இருக்கிறது. ஆக எந்த நேரத்திலும் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிற அளவில் மேகதாது அணை கட்ட முடியாது, கட்டப்படுவதை தடுப்போம் என்கிற உறுதியான செய்தியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளில் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர், வணக்கத்திற்குரிய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு அருமை தம்பிகள் நடத்தியிருக்கிற அற்புதமான இந்த போட்டி வீரா என்கிற போட்டி. இந்த வீரா என்பது ஒரு மகத்தான தலைப்பு. அந்த வகையிலே இதை நடத்தியிருக்கிற அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முல்லை பெரியார் அணையும் சரி, கேரளா முதலமைச்சர் ஒரு அணை கட்டுவோம் என்று சொல்லுகிறார், புதிய அணை கட்டுவோம் என்று சொல்லுகிறார். உச்சநீதிமன்றத்தின் வழக்கு என்ன? முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்ட உயரத்தை 142 அடியிலிருந்து 152 உயர்த்த வேண்டும் என்பது. ஆக உச்சநீதிமன்ற வழக்கின் தீர்ப்பின்படி 152 உயர்த்த வேண்டுமே தவிர புதிய அணை கட்டுவது என்பது ஏற்புடையதல்ல. ஆக கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ் முதலமைச்சர் மாண்புமிகு திரு வி.டி. சதீசன் அவர்கள் புதிய அணை கட்டுவோம் என்று சொன்னால் கூட அதை நாங்கள் எதிர்க்கிறோம். முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்தினால் எங்கள் மக்களுக்கு இன்னும் விவசாயத்திற்கு கூடுதலாக நீர் வரும் என்கிற நம்பிக்கையிலே நீண்ட நாளாக காத்திருக்கிறோம். ஆக கேரள முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவருக்கும்
தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர் நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறேன். கர்நாடக காங்கிரஸ் முதலமைச்சர் அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நான் என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்க்கரை ஆலை அலங்காநல்லூர் கூட்டுறவு சர்க்கரை சோழவந்தான் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது மதுரை மாவட்டத்து சம்பந்தமான பிரச்சனை. அது சம்பந்தமாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கொடுத்திருக்கிறோம். சபாநாயகர் அவர்கள் அனுமதிக்கும் பட்சத்தில் அது சம்பந்தமாக விவாதிக்கப்படும். இது சம்பந்தமாக முதலமைச்சரோடு நான் கலந்து பேச இருக்கிறேன். நிச்சயமாக அது சம்பந்தமான பூர்வாங்க பேச்சு தொடங்க இருக்கிறது. ஐ திங்க் விரைவில் அந்த சர்க்கரை ஆலை திறக்கப்பட வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையோடு நானும் அதில் சேர்ந்து கொள்கிறேன். இல்ல பண்ணிட்டு தானே இருக்காங்க. எல்லா சேனல்ஸும் லைவ் கொடுக்கறாங்க. அது நிறுத்தினது காரணம் டெக்னிக்கல் ஃபால்ட், இந்த எரர், அவ்வளவுதானே தவிர அது எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. சார், ஐயுஎம்எல் உடைய தலைவர் அப்பவே சொல்லிட்டார், நாங்கள் முடிவெடுத்து விட்டோம், நாங்கள் விலகிவிட்டோம் என்று. ஐயுஎம்எல் தலைவர் விலகியதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. நீண்ட காலமாக அந்த கூட்டணியில் இருந்த உயர்ந்த தலைவர், உயர்வான தலைவர் அவர்தான். அவர் விலகி அவர் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த கூட்டணி தளபதி விஜய் சார் தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் மகத்தான கூட்டணி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் கிளம்பணும்.